அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பேப்பர்ல சிறப்பாக தமிழ்நாடு, தமிழர்கள் பத்தின செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் தமிழ் என்சைக்ளோபீடியா பிகான் அட் மெட்ராஸ் வார்சிட்டி இன் 1947 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்சைக்ளோபீடியா அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேவா? அதுல எல்லா விதமான விஷயங்களுக்குமான விளக்கங்கள், ஒரு பேசிக் டெஃபினேஷன் அந்த மாதிரி இமேஜஸோட குடுத்திருப்பாங்க. பெரிய புக்கா இருக்கும். ஓகேவா? சோ, இது இங்கிலீஷ்ல தான் பொதுவா இருக்கும். என்சைக்ளோபீடியாவே தமிழ்ல உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, 1947ல எங்க ஆரம்பிக்கிறாங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டில ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அந்த என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறத கலை களஞ்சியம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. 1947 மெட்ராஸ் யூனிவர்சிட்டில. அத தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியசாமி தூரன் அப்படிங்கிற இவருதான். எம்பி பெரியசாமி தூரன் அப்படிங்கிறவர் தான். கிட்டத்தட்ட 10 வால்யூம்ஸ் கிட்ட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ எம்பி பெரியசாமி தூரன். இந்த பேர தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம் எந்த யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது, நமக்கு சுப்பிரமணிய பாரதியார தெரியும். அவருடைய நினைவு தினம் நேத்து. இல்லையா? சோ, ஆ அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நபர் தான் சோமசுந்தர பாரதி. இவர பத்தி நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கு. ஓகேவா? சோ, சோமசுந்தர பாரதி என்ன பண்ணியிருப்பார் அப்டின்னா, மதுரை பகுதிகள்ல அன்டச்சபிலிட்டிக்கு எதிரா ஒரு போராட்டத்த எடுத்துட்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அன்டச்சபிலிட்டிக்கு எதிரான ஒரு ஃபைட்ட மதுரை ரீஜியன்ல ஜார்ஜ் ஜோசப் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சோமசுந்தர பாரதியார் அவர்களுமே பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி ஆல்சோ டிஃபெண்டட் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அண்ட் சுப்பிரமணிய சிவா இன் கோர்ட் கேஸஸ். அப்ப நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல என்ன பண்றாங்கன்னா, வி.ஓ.சி அவர்கள பத்தியோ, இல்ல சுப்பிரமணிய சிவா அவர்கள பத்தியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வி 2 பேத்துல யாராவது ஒருத்தர பத்தி ஒரு கேள்வி வந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியா. அப்ப இவங்க 2 பேத்தையுமே தொடர்பு படுத்துற மாதிரி இருக்கிறது தான் சோமசுந்தர பாரதியாரா இருக்காரு. மேபி இத கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? சோ இப்ப யாரு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க? சோமசுந்தர பாரதி தான் வி.ஓ.சியும், சுப்பிரமணிய சிவாவையும் நெறைய கோர்ட் கேஸஸ்ல டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. வக்கீலா இருந்திருக்காரு. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, சீரா புராணம். இது தமிழ் மீடியம் படித்த ஆட்களுக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு 1, 2 பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். சீரா புராணம் இஸ்லாமிய இலக்கியத்துல முக்கியமான ஒரு இடத்த பெற்றிருக்கு. சீரா புராணத்தை எழுதினது யாருன்னா, உமர் புலவர். உமர் புலவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ஜமீன்ல கடிகை முத்து புலவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அந்த கடிகை முத்து புலவருடைய மாணவர் தான் யாரு? நம்மளுடைய உமர் புலவர். சரிங்களா? கடைசியா பார்த்தீங்கன்னா, ஹச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை ஸ்பெண்ட் நியர்லி 16 இயர்ஸ் கிராஃப்டிங் ரட்சண்ய யாத்ரீகம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ரட்சண்ய யாத்ரீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யார் எழுதியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 16 வருஷம் கஷ்டப்பட்டு ரட்சண்ய யாத்ரீகம் எழுதினது யாருன்னா, ஹச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. இது வந்து கிறிஸ்டியானிட்டில ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு இலக்கியம் தான். எப்படி? ஆம் நமக்கு வந்து வீரமாமுனிவர் தேம்பாவணி எழுதியிருப்பாரோ, அந்த மாதிரி ஹச்.ஏ. கிருஷ்ண பிள்ளையோட ரட்சண்ய யாத்ரிகம் அப்படிங்கிறது. சரியா? ஆனா, எத பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான் புன்யானோட த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்த தழுவி அத எழுதியிருக்கிறார். சரியா? ஜான் புன்யானுடைய த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரட்சண்ய யாத்ரிகம் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. சோ, அததான் இந்த செய்தியில குடுத்திருக்காங்க. இன்னைக்கு பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய செய்திகள். கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் விமன் சர்கம்நாவிகேஷன் செயிலிங் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்த சர்கம்நாவிகேஷன் அப்படின்னா என்னன்னா, எர்த்த ஒரு கப்பல்லயே பூமிய அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றது. அதுதான் சர்கம்நாவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவா நேவி தான் இத எடுத்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிறது ஆல்ரெடி 2017, 18லயே வந்து பண்ணியிருப்பாங்க. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா, 2023, 24லயும் பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் தாரிணி 2.0 அப்படிங்கிறது ஆன்கோயிங் ஒரு எக்ஸ்பெடிஷனா இருக்கு. அதே மாதிரி நேவி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தத, இப்ப ட்ரை சர்வீஸ்
அதாவது முப்படைகளும் சேர்ந்து முப்படைகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் இத பண்ண போறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நேவில இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முப்படைகள்ல சேர்ந்த பெண்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள சர்க்கம் நேவிகேஷன்க்கு அனுப்ப போறாங்க. சரியா? இதுதான் வந்து செய்தி. ஸோ கிட்டத்தட்ட ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ் எல்லாத்துல இருந்து ஒரு 10 விமன செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 விமனுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. அவங்க இப்ப உலகத்த சுத்தி வர போறாங்க. சரியா? எதுல அவங்க உலகத்த சுத்தி வர போறாங்க? என்ன இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? அப்படின்லாம் சொல்லி அந்த பேசிக் டீட்டெயில்ஸ பார்த்தோம்னா, சமுத்திர பிரதக்ஷிணா அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் நேவிகேஷன்க்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுவே நேவில இருக்கக்கூடிய பெண்கள் போறதுக்கு வந்து நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேவியில இருக்கக்கூடிய பெண்கள். அந்த ஐஎன்எஸ்வி தாரிணில போறவங்கள வந்து போற அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லி வரும். இப்ப முப்படைகளும் சேர்ந்து போறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சமுத்திர பிரதக்ஷிணா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இவங்க போகக்கூடிய கப்பல் என்ன கப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ்வி. ஓகேவா? இந்தியன் ஆர்மி செயிலிங் வெசல் திரிவேணி அப்படிங்கிற இந்த கப்பல். நேவில போறவங்க தாரிணி அப்படிங்கிற கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. சரியா? ஐஎன்எஸ்வி தாரிணி. ஓகேவா? அந்த கப்பல் பேரு. ஆனா இவங்க போறது பேரு ஐஏஎஸ்வி திரிவேணி அப்படிங்கிற கப்பல்ல போறாங்க. கிட்டத்தட்ட 26,000 நாட்டிக்கல் மைல்ஸ் போறாங்க. ஈக்வேட்டரையே 2 தடவ கிராஸ் பண்ண போறாங்க. ஈக்வேட்டர் இன் த சென்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, மும்பைல இருந்து இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சர்க்கம் நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈக்வேட்டரயே வந்து இந்த மாரி 2 டைம் கிராஸ் பண்ண போறாங்க. அப் அண்ட் டவுன். சரியா? அதே மாரி வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, 3 கேப்ஸ் வந்து இருக்கு. அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கு. அதே மாரி கேப் லூவின் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கு. கேப் ஹார்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலி அப்படிங்கிற நாடு பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கும் அவங்க அப்படியே உங்க உலகத்த சுத்தி வரப்ப இந்த மாரி கேப்ஸ் எல்லாமும் சுத்தி வருவாங்க. ஈக்வேட்டர் 2 டைம் சுத்தி வருவாங்க. ஐ மீன் 2 டைம் கிராஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.